இஸ்லாமியர்கள் என்ற தீவிரவாதி என்ற ஒரு படம் எடுக்கப்படுது காஷ்மீர் ஃபைல், அதை ஆதரிக்கிறார். அதுக்கு அரசு முறையிடும், அதுக்கு மானியம். இதெல்லாம் ஒரு அரசு செய்யக்கூடிய, இதற்காக தான் பிஜேபி எதிர்க்கிறோம். கேரளா ஃபைல் என்ற ஒரு படம் எடுக்கிறது, அதுக்கு மானியம், அதற்கு முன்னுரிமை, அதை ப்ரொமோட் பண்ணுகிறார் யாரு? இதை ஆளக்கூடிய இந்த பிஜேபி. அதனால தான் எதிர்க்கிறோம். ஏன் ஒரு தீவிரவாதிக்கு ஒரு மதம் இருக்கிறதா? இன்னார் மதத்தை தான் செய்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறதா? தீவிரவாதியை பார்க்க வேண்டும். ஒரு மதத்தை வைத்து, மக்களை வைத்து, மூன்றாம் குடிமக்கனாக இஸ்லாமியர்களை பார்க்குறாங்க. இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்துக்காக தன்னுடைய உயிரையும் உடலையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தியாகம் செய்தவர்கள், கல்வி தியாகம் செய்தவர்கள், உயிரை தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை தியாகம் அள்ளி அள்ளி கொடுத்தவர். அந்த சமுதாயத்துக்கு இவர் செய்யக்கூடிய வேலையை, பட்டம் என்ன, கொடுத்த அவார்டு என்ன? தீவிரவாதிகள். அதற்காக தான் எதிர்க்கிறோம். முத்தலாக் சட்டம், நம்மளுடைய இஸ்லாமியோட சட்டம், எங்களுடைய குரான் என்ன சொல்கிறது, எங்களுடைய நபிகள் நாயகம் என்ன சொல்லி, அதில் மூக்கில் நுழைத்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதுக்காக தான் எதிர்க்கிறோம். எதிர்க்கிறோம், இதற்காக தான் எதிர்க்கிறோம். அதனால் தான் பிஜேபி வேண்டாம் என்றது. ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம் இல்லாமல் எப்படி மன்னர் ஆட்சி போல, ஹிட்லர் ஆட்சி போல இது கொண்டு போகிறார். அதுக்கு தான் வேண்டாம் என்றும். இன்னும் எத்தனை சொல்ல வேண்டும்? இது மட்டுமா? ஒரே நாடு ஒரே தேசம்.